அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும். இன்னைக்கு ரெசிபி சிக்கன் லெக் பீஸ் வச்சு செய்ய போகிறோம். சிக்கன் சொன்னால் எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லை. நல்ல கமகமன்னு காரசாரமாக ஃப்ரெஷ் மசாலா போட்டு செய்கிற இந்த சிக்கன் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்லாம் குறவில்லாமல் இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன இப்போது 1 கிலோ சிக்கன் 8 பீஸ் வந்துருக்கு லெக் பீஸு. இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த சைடில் வந்து இது மாதிரி நல்லா கொஞ்சம் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா நல்லா ஏறும் அதில். இது வந்து இருக்கட்டும். இதுக்கு தேவையான ஃப்ரெஷ் மசாலாவை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 வரமிளகா, 4 காஷ்மீரி சில்லி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஃப்ரெஷ் மசாலா அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக ஒரு 80% அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போது இதிலேருந்து சிக்கனை கலந்துக்கலாம். சிக்கனில் கலந்தோம்னா மினிமம் வந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இதில் மசாலா பாதி மசாலா தானே எடுத்துக்கணும். நான் 3/4 மசாலா எடுத்துப்பேன். 3/4 மசாலா இந்த சிக்கனில் போட்டு கலந்துக்கலாம். இன்னும் இருக்கிறது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடித்த மசாலாவில் 3/4 பாகம் போட்டுக்கலாம். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 மூடி எலுமிச்சம் சாறு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். சிக்கன் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுருக்குங்க. இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். சிக்கன் நல்லா 1 மணி நேரம் ஊறி இருக்குங்க. இது இருக்கட்டும். இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். இது காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கனை ஒன்றா போட்டுக்கலாம். நல்ல அகலமான பாத்திரம் இருந்தால் ஈஸியாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. இப்போ சிக்கன் எல்லாம் போட்டாச்சுங்க. இதை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மட்டும் இருந்தால் போதும். மாற்றி மாற்றி ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடலாம். சிக்கனில் வந்து தண்ணியே விடலைங்க. மசாலா இருக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கு, அவ்வளோதான். தண்ணியே விடலை. சிக்கன்லேயே உங்களுக்கு தண்ணி விடுன்றதால நீங்கள் தண்ணியே ஊற்ற வேணாம். அதுலேயே நல்லா வெந்துடும். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்? இப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஏன்னா நம்ம சிம்லையும் மீடியில் வச்சு தானே பண்ணுறோம். ஸோ பீஸ் வர நல்ல பெரிய பெரிய பீஸ் இல்லையா, அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கலந்து விட்டுருக்கு. திரும்பி மூடிட்டு நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ நான். ஆமாம், ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும்ல. ஆமாம், வெந்துருக்குதை பார்க்கலாமா? பார்க்கலாம். எதுக்கு கரண்டி நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு. நான் இப்படியே பார்க்குறேன். பார்த்தாவே தெரியுது நல்லா வெந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா வெந்திருக்கா? இந்த ஃப்ரை வந்து சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் இதையே சொல்கிறீங்களேன்னு சொல்லுவீங்க. இதை விட அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். கீ ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸ் மோஸ்ட்லி நான் சாப்பிட்லாம், நல்லா இருக்கும் இது. ஆனால் இந்த சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை அப்படின்னாவே நமக்கு ரசம் சாதம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன பண்ணுறது? எடுத்துடலாமா? இப்போ வெந்திருக்குங்க. இதை வந்து இப்போது இறக்கி வச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் தாளிப்பு இருக்குது, அது பண்ணிக்கலாம். அதை இறக்கிடுங்க. சீக்கிரமாக கூட முடிஞ்சிடும். ஆமாம், 20-25 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகட்டும். 1 டீஸ்பூன் நெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 10 பல்லு பூண்டு வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம்.
நம்ம மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு 1/4 பாகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. அருமையான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்கு. அந்த வேலை இருக்குடா. எங்கள் வீட்டில் எல்லாம் ரெடியாக பார்த்துட்டு இருக்கா. இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி இதை போட்டு நல்லா கலந்து சிக்கனில் கொட்டி நல்லா கலந்து விடலாம். இப்போது மீடியம் சைஸு வெங்காயம் நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு எடுத்தால் அருமையான சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆகிடும். சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். புதுசாக சமையல் கற்றுக்குறவங்களும் பேச்சுலர்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.